இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். RSI அப்படின்றது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். நம்ம ஒரு ஷேரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அவங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து RSI இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஃபண்டமெண்டலி ஒரு ஷேரை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதோட PE ரேஷியோ என்னவா இருக்கும், ஸோ அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாமே அந்த ஃபண்டமெண்டலி வச்சிருப்பேன். பிளஸ் இண்டிகேட்டர் நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கறது RSI மூலமா ஃபார் த பிகினர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இண்டிகேட்டர் எதுக்கெல்லாம் மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட ஸ்பீடும் டைமும் கால்குலேட் பண்றதுக்கு, மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் அதோட டைம் கேப் வச்சு தான் வந்து இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா டைம் பீரியட் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை பார்க்கலாம் அப்படின்றது 14 பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 14 பீரியட்ஸ் கேப்ல வந்து நம்ம வந்து அந்த சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூட் ஆர் அண்டர் வேல்யூட் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இல்லையா. ஓவர் வேல்யூட் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மேக்ஸிமம் பாயிண்ட்டை அட்டென்ட் பண்ணிச்சு. இப்போ கோல்டு எப்படி அதோட பீக்கை தொட்டுருச்சு இல்லையா, அதே மாதிரி. அப்புறம் ஓவர் வேல்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் வேல்யூ வந்து கண்டிப்பா டவுன்ல வரும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணணும். அதே மாதிரி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டவுன் மூமெண்ட் போயிருச்சு அப்படின்னா இப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஷேர்ஸ் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்ப பை பண்ணுவோம் இல்லையா. ஓவர் வேல்யூட் ஆன ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த RSI மூலியமா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்.